திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 19 புறங்கூறாமை. அதிகாரம் 19 புறங்கூறாமை. நாட் பேக்பைட்டிங். திருக்குறள் 181 190. திருக்குறள் 181. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. முன்னுரை. ஒரு மனிதன் நற்செயல்களை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பிறரைப் பற்றி புறம் பேசாமல் இருப்பது அவனுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை உணர்த்தும் சூழலில் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். ஒருவன் அறநெறிகளை பேசாமலும் அறமல்லாத தீச்செயல்களை செய்தாலும் அவன் பிறரைப் பற்றி புறங்கூறாமல் அவர் இல்லாத போது பழித்துப் பேசாமல் வாழ்கிறான் என்று சொல்லப்படுவது அவனுக்கு மிகவும் நல்லது. English summary. Even if a person does not speak of virtue and commits sinful deeds, it is good if it can be said of him that he does not backbite. விரிவான பகுப்பாய்வு. அறங்கூறான் அல்ல செய்யினும். அறம் கூறான் என்றால் அறநெறிகளை போற்றாதவன். அல்ல செய்யினும் என்றால் பாவங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்தாலும். புறங்கூறான் என்றல் இனிது. புறங்கூறான் என்றால் ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பழித்துப் பேசாதவன். என்றல் இனிது என்றால் அப்படிப்பட்ட பண்புடையவன் என்று உலகம் பாராட்டுவது அவனுக்கு பெருமை தரும். இலக்கண நயம். அல்ல என்பது இங்கு அறத்திற்கு மாறான தீய செயல்களைக் குறிக்கும் குறிப்பு வினையாளனையும் பெயர். இனிது என்பது அவரது வாழ்வுக்கு நன்மை பயக்கும் என்ற பொருளில் வந்துள்ளது. கருத்து மையக் கருத்து. அறம் செய்யாவிடினும் பிறரை புறங்கூறாமல் இருப்பது ஒருவனுக்கு நன்மையைத் தரும். விளக்கம். மனிதர்கள் எல்லாரும் முழுமையான அறவாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. சூழ்நிலை காரணமாக சிலர் தவறுகள் செய்ய நேரிடலாம். ஆனால் ஒருவன் மற்றவர்க்கு தர்மம் செய்யாவிட்டாலும் தீய வழியில் நடந்தாலும் கூட அவன் யாரையும் முதுகுக்குப் பின்னால் தப்பாக பேசமாட்டான் என்ற ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து வைப்பானேயானால் அதுவே அவனது மற்ற குறைகளை மறைத்து அவனுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பை பெற்றுத் தரும். தத்துவ பகுப்பாய்வு. புறங்கூறுதல் என்பது மனித உறவுகளை அடியோடு அழைக்கும் ஒரு நச்சுப் பண்பு. நற்செயல்கள் செய்யத் தவறிய ஒருவன் கூட இந்த ஒரு தீய பழக்கத்திலிருந்து விலகியிருந்தால் அவனுள் இன்னும் மனிதநேயத்தின் ஒரு பகுதி எஞ்சியிருக்கிறது என்று பொருள். தீமை செய்வதை விட புறங்கூறுதல் கொடியது என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 182. அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை. முன்னுரை. நேரில் அன்பாகப் பேசி சிரித்துவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பழித்துப் பேசுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை ஒப்பிட்டுக் காட்டும் சூழலில் எழுதப்பட்டுள்ளது. தமிழ் சுருக்கம். அறநெறிகளை அழித்துவிட்டு பாவச் செயல்களை செய்வதை விடவும் ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பழித்துப் பேசிவிட்டு நேரில் காணும்போது பொய்யாக அகமகிழ்ந்து சிரித்து நட்பு பாராட்டுவது மிகக் கொடிய தீமையாகும். English summary. To backbite and smile deceitfully in someone's presence is worse than destroying virtue and committing vicious deeds. விரிவான பகுப்பாய்வு. அறநழியி அல்லவை செய்தலின். அரண் அழியி என்றால் அறத்தை அழித்து. அல்லவை செய்தலின் என்றால் தீமைகளை செய்வதைக் காட்டிலும். புறநழி பொய்த்து நகை. புறன் அழியி என்றால் ஒருவனுடைய புறத்தே அவன் இல்லாத போது அவனை பழித்துப் பேசி அழித்துவிட்டு. பொய்த்து நகை என்றால் நேரில் பார்க்கும்போது பொய்யாக சிரிப்பது. இலக்கண நயம். அழியி என்பது சொல்லிசை அளபெடை. செய்தலின் தீதே என்பதில் உள்ள இன் ஒப்புப் பொருளில் வந்து புறங்கூறுதலின் கொடுமையை மிகைப்படுத்திக் காட்டுகிறது. கருத்து மையக் கருத்து. முகஸ்துதி செய்து அகத்தில் வஞ்சம் வைத்து புறம் பேசுவது அறத்தை அழித்துச் செய்யும் பாவங்களை விடக்கூடியது. விளக்கம். ஒருவன் தர்ம நெறிகளை மதிக்காமல் பாவ காரியங்களை செய்வது கூட ஒரு தனிமனித குற்றமாக பார்க்கப்படலாம். ஆனால் ஒருவரிடம் நேரில் பழகும்போது நண்பனைப் போல பொய்யாக சிரித்துவிட்டு அவர் நகர்ந்தவுடன் அவரைப் பற்றி பிறரிடம் இகழ்ந்து பேசுவது மிகப்பெரிய வஞ்சகம். இது நம்பிக்கை துரோகம் என்பதால் இது மற்ற எல்லா பாவங்களையும் விடக்கூடியதாக கருதப்படுகிறது. தத்துவ பகுப்பாய்வு. மனித உறவுகளின் அடித்தளமே நம்பிக்கைதான். நேரில் சிரித்துப் பின்னால் பேசும் குணம் அந்த நம்பிக்கை தூணையே அறுத்தெறிகிறது. பாவம் செய்வதை விட வஞ்சக நெஞ்சத்தோடு நடப்பது ஆன்மாவை தூய்மையற்றதாக்கும் என்ற தத்துவத்தை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். திருக்குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும். முன்னுரை. புறம் பேசி
வஞ்சகமாக உயிர் வாழ்வதை விட ஒருவன் இறந்து போவதே அவனுக்கு அறநெறிப்படி நன்மையைத் தரும் என்று கூறும் சூழல் இது. தமிழ் சுருக்கம். பிறரைப் புறங்கூறி நேரில் பொய்யாகப் பழகி உயிர் வாழ்வதை விட ஒருவன் இறந்து போவதே அறநூல்கள் சொல்லும் நன்மைகளை அவனுக்குத் தரும். இங்கிலீஷ் சம்மரி. It is better to die than to live a deceitful life of backbiting, for death itself will yield the fruits of virtue. விரிவான பகுப்பாய்வு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் பிறரை முதுகுக்குப் பின்னால் பழித்துவிட்டு நேரில் பொய்யான அன்பு காட்டி உயிர் வாழ்வதைக் காட்டிலும் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும். சாதல் என்றால் இறப்பது. அரங்கூற்றும் என்றால் அறநூல்கள் சொல்லும் அல்லது தர்ம தேவதையே போற்றும். ஆக்கத்தரும் என்றால் நன்மையை அல்லது மேன்மையை வாரி வழங்கும். இலக்கண நயம். வாழ்தலின் என்பதில் உள்ள என் 5ஆம் வேற்றுமை ஒப்புப்பொருள். சாதல் என்பது தொழிற்பெயரு. கருத்து மையக்கருத்து. புறங்கோரி வாழும் வஞ்சக வாழ்க்கையை விட மரணமே மேலானது. விளக்கம். உலகில் வாழ்வதுதான் உன்னதமானது என்று மனிதர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பிறரைப் பழித்துப் பேசி வஞ்சகமாக நடித்துப் பிழைக்கும் பிழைப்பு ஒரு வாழ்க்கையே அல்ல. அப்படி வாழ்ந்து நாளும் பாவத்தை சேர்ப்பதை விட ஒருவன் சீக்கிரமே இறந்து போனால் அவன் மேலும் பாவங்கள் செய்யாமல் தடுக்கப்படுவான். எனவே அவரது மரணமே அவனுக்கு புண்ணியத்தைத் தரும் என்று மிக கடுமையான எச்சரிக்கையை வள்ளுவர் விடுக்கிறார். தத்துவ பகுப்பாய்வு. வாழ்க்கையின் மதிப்பு அது வாழும் நாட்களின் எண்ணிக்கையில் இல்லை, அது வாழப்படும் நெறியில்தான் உள்ளது. மானமற்ற வஞ்சகமான வாழ்வை விட அறநெறி தவறாத மரணம் ஆன்மாவை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற தத்துவப் பார்வை இதில் உள்ளது. திருக்குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். முன்னுரை. ஒருவருக்குச் சொல்ல வேண்டிய கடுமையான விமர்சனத்தை எங்கே, எப்படிச் சொல்ல வேண்டும், எதைச் சொல்லவே கூடாது என்ற நெறியை விளக்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். ஒருவனுக்கு நேருக்கு நேராக நின்று சற்றும் இரக்கமில்லாமல் கடுமையான சொற்களைச் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவன் இல்லாத போது அவனுக்கு வரப்போகும் விளைவுகளை ஆராயாமல் பழிச்சொற்களைச் சொல்லக்கூடாது. English summary. One may speak ruthlessly to someone's face, but one should never speak behind their back without considering the consequences. விரிவான பகுப்பாய்வு. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும். கண் நின்று என்றால் நேருக்கு நேராக நின்று. கண் அற என்றால் இரக்கமில்லாமல் தாட்சண்யமின்றி. சொல்லினும் என்றால் சொன்னாலும் தவறில்லை. சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். சொல்லற்க என்றால் சொல்லக்கூடாது. முன்னின்று என்றால் அவன் இல்லாத போது அவனுக்கு முன்னால் வராமல் பின்னால் நின்று. பின் நோக்காத சொல் என்றால் இதனால் விளையும் தீமைகளை ஆராயாத சொற்களை. இலக்கண நயம். கண்ணின்று கண்ணற என்பதில் கண் என்ற சொல் இரு வேறு பொருள்களில் நேரில் இரக்கம் வந்து நயம் சேர்க்கிறது. சொல்லற்க என்பது எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று. கருத்து மையக்கருத்து. முகத்திற்கு நேரே கடுமையாகப் பேசினாலும் முதுகுக்குப் பின்னால் புறம் பேசக்கூடாது. விளக்கம். ஒருவரிடம் உள்ள குறையை அவரிடமே நேரில் நின்று கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் முகத்திலடித்தாற்போல் சொல்வது கூட பரவாயில்லை. ஏனெனில் அவர் தன் தவற்றை திருத்திக் கொள்ள அது உதவும். ஆனால் அவர் இல்லாத போது அந்தச் சொல்லால் அவருக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர் உண்டாகும் என்பதைப் பற்றி யோசிக்காமல் பின்னால் பேசுவது அநாகரிகமானது, அநீதியானது. தத்துவ பகுப்பாய்வு. வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி என்பது அறத்தின் அடையாளம். வஞ்சகம் ஹிப்போக்ரிசி என்பது மரத்தின் அடையாளம். நேர்மையான விமர்சனம் மனிதனை வளர்க்கும், புறங்கூறுதல் மனிதனை அழைக்கும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை இது புகட்டுகிறது. திருக்குறள் 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும். புன்மையார் காணப்படும். முன்னுரை. ஒருவருடைய உள்ளத்தின் தன்மையை அவன் பேசும் புறங்கூறும் பழக்கத்தைக் கொண்டே உலகம் எடை போட்டுவிடும் என்பதை உணர்த்தும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். ஒருவன் மேடைகளில் அறத்தைப் பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் அவனது நெஞ்சத்தில் அறம் இல்லை என்பதை அவன் பிறரைப் பற்றி பின்னால் பேசும் தீய பழக்கத்தைக் கொண்டே உலகம் அறிந்து கொள்ளும். English summary. That a person's heart is devoid of virtue will be revealed by the meanness of their backbiting. விரிவான பகுப்பாய்வு. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை. அறம் சொல்லும் என்றால் வாயால் தர்மத்தை பேசுகின்ற. நெஞ்சத்தான் அன்மை என்றால் அவரது உள்ளத்தில் அறநெறி இல்லை என்பது. புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். புறம் சொல்லும் என்றால் பிறரைப் பற்றி புறம் பேசுகின்ற. புன்மையால் என்றால் அந்த இழிவான குணத்தினால்.
காணப்படும் என்றால் வெளிப்பட்டுவிடும், உலகத்தால் அறியப்படும். இலக்கண நயம். அண்மை என்பது எதிர்மறை பெயர்ச்சொல். பொன்மை என்பது இழிவு என்ற பொருளைத் தரும் பண்பு பெயர். கருத்து மையக்கருத்து. புறம்பேசும் குணமே ஒருவனுடைய போலித்தனத்தைக் காட்டிவிடும். விளக்கம். சிலர் வாயைத் திறந்தால் நியாயமும் தர்மமும் பேசுவார்கள். தங்களை யோக்கியர்களைப் போலக் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இல்லாத இடத்தில் மற்றவர்களைப் பற்றி இழிவாகப் பேசத் தொடங்கினால் அவர்தம் போலித்தனம் அம்பலமாகிவிடும். வாயால் அறம் பேசினாலும் பிறரைப் புறங்கூறும் சிறுமை அவரது நெஞ்சத்தில் வஞ்சம் இருக்கிறது என்பதை தெளிவாகக் காட்டிவிடும். தத்துவ பகுப்பாய்வு. மனிதனின் அகம் எப்படியோ அது அவரது நடத்தையின் மூலம் ஏதோ ஒரு புள்ளியில் வெளிப்பட்டே தீரும். புறங்கூறுதல் என்பது ஒருவனின் அக இருளைக் காட்டும் கண்ணாடி போன்றது என்ற தத்துவ உண்மை இதில் விளங்குகிறது. திருக்குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும். திறன் தெரிந்து கூறப்படும். முன்னுரை. பிறரைப் பற்றி புறம் பேசுபவனுக்கு சமுதாயம் கொடுக்கும் தண்டனை என்ன என்பதை எச்சரிக்கும் விதமாக அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். பிறருடைய குற்றங்களை புறங்கூறித் திரிகிற ஒருவனுடைய சொந்தக் குற்றங்களை ஆராய்ந்து அவற்றில் மிகக் கொடிய குற்றங்களை எடுத்து உலகத்தார் அவனுக்கு எதிராகப் பேசுவார்கள். English summary. The worst flaws of a person who exposes the faults of others will be sought out and exposed by the world. விரிவான பகுப்பாய்வு. பிறன்பழி கூறுவான். பிறருடைய பழிக்குரிய தவறுகளைப் பற்றி புறம் பேசுபவன். தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். தன் பழி உள்ளும் என்றால் அவனிடம் இருக்கும் பழிக்குரிய தவறுகளுள். திறன் தெரிந்து என்றால் மிகவும் வளைத்து ஆராய்ந்து வலிமையான குற்றங்களை தேர்ந்தெடுத்து. கூறப்படும் என்றால் பிறரால் பேசப்படும். இலக்கண நயம். கூறப்படும் என்பது செயப்பாட்டு வினை முற்று. பிறன் பழிக்கும் தன் பழிக்கும் உள்ள வினைவிளைவு கர்மா நயம் இதில் சுட்டப்படுகிறது. கருத்து மையக் கருத்து. பிறரைப் புறம் பேசுபவனின் சொந்தக் குற்றங்கள் உலகத்தால் அம்பலப்படுத்தப்படும். விளக்கம். நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கும் திரும்பக் கிடைக்கும். பிறரது பலவீனங்களையும் தவற்றையும் தூற்றித் திரியும் ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாவார்கள். சமுதாயம் அவன் மீது கோபப்படும். சமயம் வரும்போது அவனிடம் இருக்கும் இரகசியமான அசிங்கமான குற்றங்களை தேடிப்பிடித்து அதை ஊரறிய பேசி அவனை அவமானப்படுத்துவார்கள். தத்துவ பகுப்பாய்வு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பிரபஞ்ச விதியை நினைவூட்டுகிறது. பிறரை விமர்சிப்பதில் காட்டும் ஆர்வம் தன் சொந்த அழிவிற்கே வழிவகுக்கும் என்ற தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 187. பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி. நட்பாடல் தேற்றா தவர். முன்னுரை. புறம் பேசுபவர்களால் நட்பை வளர்க்க முடியாது. மாறாக இருக்கும் நட்பையும் அவர்கள் இழப்பார்கள் என்று விளக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். இன்சொல் கூறிப் பிறரோடு நட்பு கொள்ளத் தெரியாதவர்கள் தம்மிடம் உள்ள புறங்கூறும் பழக்கத்தால் தங்களோடு இருக்கும் நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் தங்களுக்குள் பகை ஏற்படுமாறு செய்து பிரித்துவிடுவர். English summary. Those who do not know how to cultivate friendship with pleasant words will estrange even their close kin by their divisive backbiting. விரிவான பகுப்பாய்வு. பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர். பகச்சொல்லி என்றால் பகைமை உண்டாகும்படி புறம் பேசி. கேளிர் என்றால் உறவினர் நண்பர்கள். பிரிப்பர் என்றால் அவர்களை பிரித்து விடுவார்கள். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். நகச்சொல்லி என்றால் மகிழும்படி பேசி. நட்பாடல் என்றால் நட்பு செய்து கொள்ளுதல். தேற்றாதவர் என்றால் அறியாதவர். இலக்கண நயம். பகச்சொல்லி நகச்சொல்லி என்பன ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சொற்களாய் அமைந்து செய்யுள் நயத்தைக் கூட்டுகின்றன. கருத்து மையக் கருத்து. இனிமையாகப் பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர்கள். புறம் பேசி நல்லுறவுகளையும் பிரித்துவிடுவர். விளக்கம். மகிழ்ச்சியாகப் பேசி மற்றவர்களோடு அன்பாக பழகத் தெரியாத சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடம் பேசினாலும் அவதூறுகளையும் கோள் மூட்டுதலையும் செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்களும் உறவினர்களும் கூட இவர்களுடைய பேச்சைக் கேட்டு ஒருவரையொருவர் சந்தேகப்பட்டு பிரிந்து போவார்கள். இறுதியில் புறம் பேசுபவன் தனித்து விடப்பட. தத்துவ பகுப்பாய்வு. சொற்களுக்கு இணைக்கும் சக்தியும் உண்டு, பிரிக்கும் சக்தியும் உண்டு. அன்பான சொற்கள் மனிதர்களை இணைக்கும். வஞ்சகமான புறச்சொற்கள் உறவுகளை அறுத்தெறியும் என்ற சமூகவியல் தத்துவத்தை இது காட்டுகிறது. திருக்குறள் 188. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. முன்னுரை. நெருங்கிய நண்பர்களின் குற்றங்களையே ஊர் முழுக்க தூற்றித் திரியும் ஒருவன்
அந்நியர்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்று கேள்வி எழுப்பும் சூழல். தமிழ் சுருக்கம். தமக்கு மிக நெருக்கமான நண்பர்களின் குற்றங்களையும் கூட பிறரிடம் தூற்றிப் பேசும் இயல்புடையவர்கள் தமக்கு தொடர்பில்லாத அந்நியர்களைப் பற்றி எவ்வளவு கொடூரமாக புறம் பேச மாட்டார்கள். கண்டிப்பாக பேசுவார்கள். English summary. What will those people not do to strangers, whose nature it is to expose and gossip about the faults of even their closest friends? விரிவான பகுப்பாய்வு. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார். துன்னியார் என்றால் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள். குற்றமும் தூற்றும் என்றால் அவர்தம் தவறுகளையும் பரப்புகின்ற. மரபினார் என்றால் வழக்கத்தைக் கொண்டவர்கள். என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. என்னைக்கோல் என்றால் என்னதான் செய்ய மாட்டார்கள். வியப்பு கேள்விக்குறி. ஏதிலார் மாட்டு என்றால் அயலார் அல்லது அந்நியர்களிடத்தில். இலக்கண நயம். கோல் என்பது அசைநிலை அல்லது ஐயப்பொருளில் வந்த இடைச்சொல். ஒரு வினா பொருளில் அமைந்து கருத்தை ஆழமாக பதிக்கிறது. கருத்து மையக் கருத்து. நெருங்கியவர்களின் குறைகளையே தூற்றுபவர்கள் அந்நியர்களை சும்மா விடமாட்டார்கள். விளக்கம். தன் சொந்த இரத்த பந்தங்கள் அல்லது உயர் நண்பர்களின் இரகசியங்களையும் தவறுகளையும் கூட பொதுவழியில் போட்டு உடைக்கும் புத்தி உடையவர்கள் சிலருக்கு உண்டு. தங்களை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த நச்சு புத்தியுடையவர்கள் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத முன்பின் தெரியாத அந்நியர்களைப் பற்றி இன்னும் எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. ஒருவருடைய குணம் என்பது அவரது இயல்பு, கேரக்டர். அது நெருங்கியவர், தூரமானவர் என்று பாராது தன் வேலையைக் காட்டும். துரோக குணம் உடையவன் யாரிடமும் விசுவாசமாக இருக்க மாட்டான் என்ற மனித உளவியல் தத்துவத்தை பேசுகிறது. திருக்குறள் 189. அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி. புன்சொல் உரைப்பான் பொறை. முன்னுரை. புறம் பேசும் இழிவான மனிதனை இந்த பூமி தேவி இன்னும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று வியந்து சாடும் சூழல். தமிழ் சுருக்கம். ஒருவன் இல்லாத போது அவனைப் பற்றி இழிவான சொற்களைக் கூறும் புறங்கூற்றனின் பாரத்தை இந்த பூமித்தாய் தன் கடமை அல்லது அறத்தை நினைத்து பொறுத்துக் கொண்டு சுமக்கிறாள் போலும். English summary. It must be out of sheer duty to virtue that Mother Earth bears the heavy burden of a person who utters mean words behind others' backs. விரிவான பகுப்பாய்வு. அரண் நோக்கி ஆற்றுங்கொல் வையம். அரண் நோக்கி என்றால் தர்மத்தை கருதி. ஆற்றுங்கொல் என்றால் சுமக்கிறாள் போலும். வையம் என்றால் பூமி. புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. புறன் நோக்கி என்றால் பின்னால் நின்று. புன்சொல் என்றால் இழிவான புன்மையான சொற்கள். உரைப்பான் பொறை என்றால் பேசுபவனுடைய உடலின் பாரத்தை. இலக்கண நயம். பூமி சுமப்பதற்கு அரண் நோக்கி என்று காரணம் கற்பிப்பதால் இது தற்குறிப்பேற்ற அணி அல்லது ஒருவகை வியப்பணி நயத்தில் அடங்கும். கருத்து மையக் கருத்து. புறம் பேசுபவனை பூமி சுமப்பதே வியப்பிற்குரியது. அவன் பூமிற்கு ஒரு பாரம். விளக்கம். பூமி எல்லாரையும் சுமக்கிறதுதான். ஆனால் பிறரைப் பற்றி தீமையாகப் பேசி மனித உறவுகளைக் கெடுக்கும் ஒரு புறங்குற்றனை சுமப்பது பூமிக்கே அசிங்கமானது. பூமி அவனை சுமக்கிறது என்றால் அவரது தகுதிக்காக அல்ல, பூமி தன் தர்மத்தை கைவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே அவனைச் சகித்துக் கொண்டு சுமக்கிறது. அதாவது அவன் வாழத் தகுதியற்றவன் என்பது இதன் பொருள். தத்துவ பகுப்பாய்வு. பிரபஞ்சமும் இயற்கையும் தீயவர்களையும் சகித்துக் கொள்கின்றன. ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் மனிதன் இயற்கையின் சமநிலைக்கு பாரமாக மாறுகிறான் என்ற தத்துவக் கருத்து இதில் பொதிந்துள்ளது. திருக்குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றன் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. முன்னுரை. புறங்கூறாமை என்ற அதிகாரத்தின் முத்தாய்ப்பாக மனிதர்கள் பிறர் குறையை பேசுவதை நிறுத்திவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்ற உன்னத தீர்வை வழங்கும் திருக்குறள். தமிழ் சுருக்கம். மனிதர்கள் பிறருடைய குற்றங்களைக் கண்டுபிடிப்பது போல தங்களின் சொந்தக் குற்றங்களையும் உற்று நோக்கிக் கண்டுபிடித்து திருத்திக் கொண்டால் நிலை பெற்ற இந்த மனித வாழ்வில் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. English summary. If people could examine their own faults just as they discern the faults of strangers, what evil could ever befall human life? விரிவான பகுப்பாய்வு. ஏதிலார் குற்றம் போல். ஏதிலார் என்றால் அயலார் அல்லது பிறர். குற்றம் போல் என்றால் அவர்களின் தவறுகளைப் பார்ப்பது போல. தங்குற்றன் காண்கிற்பின். தம் குற்றம் என்றால் தங்களின் சொந்தத் தவறுகளை. காண்கிற்பின் என்றால் ஆராய்ந்து பார்க்கக் கூடுமானால். தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. தீது உண்டோ என்றால் துன்பமோ அல்லது கெடுதியோ உண்டாகுமோ.
உண்டாகாது. மன்னும் உயிர்க்கு என்றால் நிலைபெற்று வாழும் மனித உயிர்களுக்கு. இலக்கண நயம் காண்கிற்பின் என்பது ஆற்றல் பொருள் உணர்த்தி வந்த வினையெச்சம். மன்னும் உயிர் என்பது நிலைபெற்று மனிதகுலம் என்ற பொருளில் வந்துள்ளது. கருத்து மையக் கருத்து தன் குற்றத்தைக் காண்பவனுக்கு வாழ்வில் துன்பமே இல்லை. விளக்கம் மனிதர்களின் ஆகிய பெரிய பலவீனம் அடுத்தவர்கள் செய்யும் சின்னத் தவற்றைக் கூட பூதக் கண்ணாடி வைத்துக்கொண்டு தேடிப் புறம் பேசுவதுதான். ஆனால் அதே மனிதன் பிறர் குறையை பேசுவதை விட்டுவிட்டு தினமும் தன் நெஞ்சைத் தொட்டு நான் என்ன தப்பு செய்தேன் என்று தன் குற்றங்களைக் காணத் தொடங்கிவிட்டால் அவன் தன்னை திருத்திக் கொள்வான். அப்படித் தன்னை திருத்துபவனுக்கு வாழ்வில் எவ்விதப் பாவமும் துன்பமும் பழியும் வந்து சேரவே சேராது. தத்துவ பகுப்பாய்வு இது உலகளாவிய ஒரு உன்னத தத்துவம். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். பிறரை மாற்றுவது நமது வேலையல்ல. நம்மை நாமே சுயபரிசோதனை செய்து தூய்மைப்படுத்திக் கொள்வதே மனித வாழ்வியல் உயரிய நோக்கம் என்ற தத்துவத்தை வள்ளுவர் மிக அழகாக இந்த அதிகாரத்தின் முடிவில் நிலைநாட்டுகிறார். திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 19 புறங்கூறாமை